என்ன ஜில்லு எல்லாரையும் அவசரமா வர சொன்ன? என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாக்கா, கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான். என்னம்மா சொல்லு. இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடுவோமாக்கா? ஐயா ஜாலி. என்ன ஜில்லு திடீர்னு இந்த முடிவு பண்ணிருக்கிய? உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா என்ன? பிறந்த நாள் எல்லாம் இல்லக்கா, சும்மா தான் தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு. ஆசையா இருக்கு, அப்படியே கதை பேசிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு எல்லாரும் மொட்டை மாடல தூங்கலாம். நாளைக்கு வேற சண்டே, பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு தானே, அதனாலதான். ஆமா, எனக்கு ரொம்ப ஆசையா தான் இருக்கு. சின்ன வயசுல பாட்டி வீட்டுல இப்படி எல்லாம் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு மொட்டை மாடல தூங்குனது. அதுக்கப்புறம் இப்படி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சதே இல்ல. அப்படியே உமா வருத்தப்படாத, உன்னோட ஆசை இன்னைக்கு நம்ம நிறைவேற்றலாம். சமைச்சு கஷ்டப்பட்டதுக்கு பேசாம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம், நேரம் மிச்சமாகும்ல. புரோட்டா, சிக்கன் கறி இந்த மாதிரி எல்லாம் வாங்கி விதவிதமா சாப்பிடலாம்ல. என்னது புரோட்டாவா? ஐயோ வேண்டாமா, நைட் நேரத்துல அது ஒண்ணும் வேண்டாம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நெஞ்சு அரிச்சிட்டே இருக்கான். பரவாயில்லக்கா, சோடா குடிச்சா எல்லாம் சரியாகிடும். அப்படிதானே வசந்தி அக்கா? அட ஆமா ஜில்லு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க வசந்தி அக்கா, ஒரு 50 புரோட்டா, 10 சிக்கன் கறி, 5 பீஃப் இதெல்லாம் வாங்குங்க. சரியா? ஜாலியா சாப்பிட்டுட்டு பேசிட்டே இருக்கலாம், நேரமும் மிச்சம் ஆகும். என்ன ஜில்லு எங்கிட்ட எல்லாம் வாங்க சொல்ற? இதுக்கெல்லாம் எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா? என்கிட்ட 10 பைசா இல்ல. என்ன 10 பைசா இல்லையா? அப்போ என்ன தைரியத்துல சொல்றீங்க ஹோட்டல்ல வாங்கலான்னு? அது ஒண்ணும் இல்ல ஜில்லு, நம்ம வாங்குவோம் இல்ல, ஓசில வந்து சாப்பிடலாம்னு நினைச்சிருப்பாங்க. ஏ உமா, நீ பாத்தியோ நான் ஓசில வந்து சாப்பிடுவேன்னு? பின்ன கையில 10 பைசா இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ ஓசி தானே? நான் இன்னைக்குதான் இல்லைன்னு சொன்னேன், நாளைக்கு தருவேன் காசை. அப்போ ஒண்ணு பண்ணுவோம், நாளைக்கே ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவோம். ஐயோ எனக்கு செலவு வச்சிருவாளோ, பேசாம அமைதியா இருப்போம். என்ன வசந்தி அக்கா, எனக்குமே இல்ல. ஏம்மா நான் ஒன்னும் சொல்லலம்மா, நீங்க என்னவும் பண்ணுங்க. செல்வி அக்கா, நான் வீட்டுல சமைச்சு சாப்பிடதான் ஆசைப்பட்டேன். சரி ஜில்லு, அப்ப நீயே சொல்லு என்ன சமைக்கலாம். அப்போ சிக்கன் பிரியாணி சமைப்போமா? ராத்திரி இதெல்லாமா போட்டு சாப்பிட்டுட்டு கிடக்கணும் வசந்தி, இது ஒண்ணுமே செட் ஆகாது. உச்சையினா கூட சரி. அக்கா உங்களுக்கு எல்லாம் வயசாகுதுல்ல அக்கா, அதான் செட் ஆகாது. எங்களுக்கு அப்படி எல்லாம் இல்ல. ஆமாக்கா, ஆமா, நீங்க நாய்க்கறி வச்சாலும் சாப்பிடுவீங்க இல்ல, அப்போ உங்களுக்கு எல்லாம் செட் ஆகும். ஏ ஜில்லு, நீ தின்னியதெல்லாம் என்கிட்ட சொல்லாத சரியா? ஏமா நிறுத்துங்க அம்மா, போதும். என்ன சொன்னாலும் சண்டை சண்டை. நேரம் ஆகுது, சொல்லுங்க என்ன பண்ணலாம். அக்கா, நான் கப்ப பிரியாணி பண்ணலான்னு நினைச்சேன். என்னது கப்பு பிரியாணியா? நானும் இதுதான் சொன்னேன், பிரியாணி வைப்போன்னு. அதுக்கு என்ன திட்டிட்டு இப்ப அவளே சொல்லியா? ஏ பைத்தியம், முதல்ல கப்ப பிரியாணி என்னன்னு தெரியுமா? இல்ல தெரியாது. அப்போ கொஞ்சம் மூடிட்டு இருங்க. கப்பு பிரியாணின்னா என்ன ஜில்லு? அக்கா, கப்ப என்ன நம்ம மரச்சினி கிழங்கு இருக்குல்ல, அதுதான் அக்கா. கேரளால கப்பன்னு சொல்லுவாங்க. அப்போ பிரியாணின்னு சொன்ன? ஆமாக்கா, இது அரிசிக்கு பதில் சிக்கன்ல கிழங்க போட்டு பண்ணுவாங்க, அதான் சொன்னேன். சூப்பரா இருக்கும். அது கூட ஒரு தேயிலை காப்பியும் போட்டு குடிச்சா அப்படி இருக்கும். ஆனா எனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாதேம்மா. எனக்கும் தெரியாது. எனக்கு தெரியும், இந்த யூடியூப்ல எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா பண்ணதில்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணலாம். நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணா போதும். நமக்கு இது செலவும் குறைவு. சிக்கன்லயும் பண்ணலாம், பீஃப்லயும் பண்ணலாம். எல்லாருக்கும் எதுல பண்ணலாம் சொல்லுங்க, உங்களுக்கு எதுல வேணும்? சிக்கன். சரி, அப்போ எல்லாருக்கும் சிக்கன்ல தானே. நான் போய் சிக்கன் வாங்கிட்டு மற்ற சாதனை எல்லாம் வாங்கிட்டு வரேன், கிழங்கெல்லாம். நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, செல்வி அக்கா, நீங்க வந்து ஒரு அடுப்பு எல்லாம் ரெடி பண்ணி வெளியில வைங்க, நம்ம வெளியில வச்சு சமைக்கலாம். வீட்டுக்குள்ள பயங்கர சூடா இருக்கும். பின்னாடி எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வைங்க, நான் போயிட்டு வரேன். சரிம்மா சரி, நீ போயிட்டு வா. காசு ஜில்லு? நான் முதல்ல போயிட்டு வர்றேன்க்கா, போயிட்டு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்தது அப்புறம் எவ்வளவு காசு ஆகுதோ அதை நம்ம பார்த்து ஷேர் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் தானே ஆசைப்பட்டேன். இருந்தாலும் நிறைய பைசா ஆகும் இல்லம்மா, பைசா என்ன சும்மாலா வருது? நீ போயிட்டு வந்து சொல்லு, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவளே பைசா வேண்டாம் சொல்லியா? இவளுக்கு சும்மா இருக்கலாமா, வேற வேலை இல்லை. ஏம்மா ஒரு வழியா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சாச்சு ஜில்லு சின்னது போல. இனி அவ வந்தோடனே சமைய வேலையை தொடங்க வேண்டியவன். நமக்கு இந்த கப்பு பிரியாணி பண்ண தெரிஞ்சிருந்திருந்தா நம்ம அவளை எதிர்பார்க்கவே வேண்டாம், நம்மளே இப்பளே சமையல தொடங்கி இருந்திருப்போம். ஆமா பாத்தியா, அதுல போட்டு கஷ்டப்படுத்தான்னு. சரி இனி என்ன செய்யுது அவ, என்ன செய்யதை நம்ம பார்த்து வச்சிருப்போம். இதே போல இனி ஒரு நாள் வரும்போது நம்ம செய்யலாம். ஆமாக்கா ஆமா. செல்வி அக்கா, எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டியாளா? ஆமாம்மா, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்படியா? அப்ப ஜில்லு கடைக்கு போய் எல்லாம் சாதனம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாளோ? சாரி அக்கா, போட்டு நான் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண தரலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பிள்ளை எழும்பிட்டு கரைஞ்சிட்டு இருந்தாளா, அதான் போய் பார்த்தேன். ஐயே உமா, இதுல என்னம்மா இருக்கு? ஒரு பிரச்சனை இல்லை, நாங்க என்ன சமைக்கணும் தொடங்கல இல்ல. அவ வாங்கிட்டு வந்ததெல்லாம் கழுவி பறக்கி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். இனி அவ வந்த பிறகுதான் சமையலே தொடங்கியது. அப்படியாக்கா? சரி அக்கா சரி. என்ன வரலையாவா? இல்ல அம்மா, அவ என்ன வரல. ஒன்னு அவளுக்கு நீ போன் பண்ணி பாப்பியா? சரி அக்கா, நான் போன் பண்ணி. ஹலோ, ஜில்லு, நான் உமா பேசியேன்.
இங்க செல்வி அக்காலாம் லதா அக்காலாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. உனக்காக தான் வெயிட்டிங். எப்ப வருவ? உமா, நான் இங்க வந்தாச்சு. நான் வந்து செல்வி அக்காளுக்கு வீட்டுக்கு வெளியில தான் நிக்கேன். இப்ப ஒரு நிமிஷம் நான் உள்ள வந்துருவேன். ஓ அப்படியா? சரி சரி, வா வா. என்னம்மா சொன்னா? அக்கா அவ வந்தாச்சு, அவங்க வீட்டுக்கு வெளியில தான் நிக்கிறா, இப்ப வருவா. அப்படியாம்மா? சரி சரி. என்ன அக்கா லேட் ஆயிட்டோ? ஐயே அப்படி எல்லாம் இல்லம்மா, லேட் எல்லாம் ஆகல. மணி 5 தானே ஆச்சு. நம்ம எப்படியும் சாப்பிடறதுக்கு 7-8 மணி ஆகும்ல. பின்ன வெளியே இருந்து வச்சனால இருட்டுக்கு முன்னாடி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போனா நல்லது. அதனாலதான் எனக்கு சப்பா சவர ஏதாவது வந்தாலும் தெரியாது பத்தியா. ஐயா அக்கா, இது வந்து வெறும் 1 மணிக்கூர் தான் அக்கா. அவன் எல்லாம் வச்சு முடியறதுக்கு நம்ம குக்கர்ல வச்சு 1/2 மணிக்கூர் போதும். அதனால 6 மணிக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஒன்னும் இல்ல. அப்படியா? 1 மணிக்குள்ள முடிஞ்சிருப்பான். நான் நினைச்சு 2-3 மணிக்கூர் ஆகுமா இருக்கான்னு. கிழங்கு உடைச்சு வெட்டுக்கும் சிக்கன் கழுவுக்கு தான் அக்கா லேட் ஆகும். அதான் நீங்க ஏற்கனவே முடிச்சிட்டே இல்ல. அதனால இது ஒன் போட் ரெசிபி மாதிரி சீக்கிரம் முடிஞ்சிடும் அக்கா. என்னது ஒன் போட் ரெசிபியா? நீ பின்ன கப்ப பிரியாணி பண்ணணும்ல ஜில்லு சொன்ன, இப்ப வேற ஏதோ சொல்லியே. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சிரிச்சுதியா 2 பேரும்? ஆமா ஜெல்லி, இப்ப நீங்க 2 பேரும் எதுக்கு சிரிச்சுதியா? நீ வந்து கப்ப பிரியாணி தானே பண்றேன்னு சொன்ன. இப்ப ஒன் போட்டு ஏதோ ரெசிபின்னு ஏதோ புதுசா சொல்லியே, பிளான மாத்திட்டியா? ஐயோ அக்கா, ஒன் போட் ரெசிபின்னா தனியா ஒரு ரெசிபி ஒன்றும் கிடையாது. இப்ப வந்து நம்ம சிக்கன் கறி தனியா வைப்போம், பிரியாணினா அரிசி தனியா வைப்போம், இந்த மாதிரி வைப்போம்ல. அதுக்கு பதில் இதை வந்து சிக்கனையும் கிழங்கையும் ஒரே பாத்திரத்துல வச்சிருவோம். அததான் ஒன் போட் ரெசிபி அப்படின்னு சொல்லியது. அப்படியாமா? சரி சரி. இதெல்லாம் எங்களுக்கு எங்க தெரியும்? நீங்க எல்லாம் யூடியூப் எல்லாம் பாய்க்கனால உங்களுக்கு தெரியும், நமக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. சரியாக்கா, இதுவரை தெரியாதது போட்டு இனிமே எல்லாம் கத்துக்கலாம். சரியா? சரிம்மா சரி, பண்ணுவோமா? பண்ணலாம்க்கா. ஆமா, இந்த ரோஸ் ஆண்டி என்ன காணல? எங்க உமா, ரோஸ் ஆண்டி வரலையா? யாரு? வசந்தி அக்காளையா கேக்கே ஜில்லு? ஆமா, அதுதான் கேக்கேன். அத பத்தி உனக்கு தெரியாத? அதாவது 1ஆம் நம்பர் வேலைக்கல்லி. இனி திணிய நேரத்தை மட்டும் கரெக்டா வர பாத்துருக்க. ஐயோ, இது எப்ப வந்ததுன்னு தெரியலையே. என்ன உமா, ஏதோ வேலைக்கல்லி அப்படி இப்படி என்ன சின்ன போல கேட்டது? ஐயோ இல்லக்கா, உங்களை சொல்லல. இங்க வேற ஒரு கதை பேசிட்டு இருந்தோம். நீ வேற ஒரு கதை பேசிட்டு இருந்தது நான் நம்பணும். ஆமா, உங்களதான் சொன்னோம். இப்ப என்ன பண்ணிருவியா? நான் என்ன பண்ண போறேன் ஜில்லு? நான் ஒன்னும் சொல்லல. நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம சமைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிடுவோம். என்ன வசந்தி அக்காளுக்கு கோவமே வரல போல? கோவப்பட்டு நான் என்ன பண்ண போறேன் ஜில்லு? பாபா நம்ம சமைப்போம். வேற என்ன செய்யுது? இவ்வளவு இப்ப சண்டை போட்டா சாப்பிடம் தர மாட்டாளுவா. அதனால பேசாம நம்ம இப்படி இருக்கிறது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஜில்லு? நான் ஒன்னொன்னா சொல்லியாக்கா. ஃபர்ஸ்ட் அடுப்புல பாத்திரத்தை வச்சோம்ல, அது சூடாயிட்டுல. இனி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுல கடுகு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வத்தல் மிளகு பிச்சு போட்டு கொஞ்சம் வதக்கணும். அது வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் அதுல போட்டு அந்த ஸ்மெல் போறது வரைக்கும் நல்லா வதக்கணும். அது வதங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற உள்ளியையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகையும் போட்டு நல்லா வதக்கணும். சரிம்மா சரி, பண்ணிடுவோம். இப்போ உள்ளி நல்லா வதங்கிட்டு ஜில்லு, நீ என்ன பண்ணணுமா? அக்கா, இனி இதுல வந்து மஞ்சள் பொடி, மிளகு பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா பொடி, உப்பு, அப்புறம் பெப்பர் பொடி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க சிக்கன் இருக்குல்ல, அதை அதுல போட்டு மூடி போட்டு வேக வச்சா போதும். நீ சொல்லி ரெசிபி பார்த்தா சிக்கன் கறி மாதிரியே தானே இருக்கு. ஆமாக்கா, சேம் அதுதான். நான் சொன்னேன்ல, பிரியாணில நம்ம அரிசி போடுவோம், அதுக்கு பதில் இது கிழங்க போடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம். சேம் சிக்கன் கறி எப்படி வைப்போம், வச்சுட்டு லாஸ்ட்ல இந்த கிழங்கு இருக்குல்ல, உச்சி கிழங்கு அதுல போட்டு கிண்டி எடுக்கணும், அவ்வளவுதான். கப்ப பிரியாணி ரெடி. ஐயே இவ்வளவுதானம்மா? நானும் கப்ப பிரியாணி சொன்னோன்னு ஏதோ பெருசா இருக்கும்ல நினைச்சேன். ஐயா இல்ல அக்கா, வெறும் சிம்பிள் தான். அதனால தானே நான் இது பண்ணுவேன்னு சொன்னேன். நமக்கு விலையும் குறவு, நமக்கு வேலையும் ஈஸி. ஓ சரிம்மா சரி சரி. அக்கா, சிக்கன் நல்லா வந்துச்சுல. இனி நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்கல கிழங்கு, அதை அதுல போட்டு நல்லா கிண்டி மசக்கி எடுத்தா போதும். கப்ப பிரியாணி ரெடி. எவ்வளவு ஈஸியா இருக்குது. நான் கப்ப பிரியாணி சொன்ன உடனே என்னமோ ஏதோன்னு தான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு நான் நினைச்சவே இல்லை. ஆமல்லதாக்கா, வெறும் ஈஸி தான். நம்ம வந்து கிழங்க தனியா ஊச்சி சிக்கனை வச்சு கறி ஊத்தி தின்னுவோம் இல்ல, அதுக்கு பதிலா நம்ம இதை சேர்த்து கிண்டி அடிக்கலாம். இப்ப கறியை வச்சு கிழங்கா வச்சா சில நேரம் நமக்கு திகையாம இருக்கும். இது மொத்தம் அதுல போட்டு கிண்டும் போது கறியும் கிழங்கும் ஈக்குவலா இருக்கும். அப்ப நம்ம பங்கு வச்சு சூப்பரா சாப்பிடலாம். இது ஒரு நல்ல ஐடியா தான் ஜில்லு. இனி ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ள அது ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கட்டஞ்சாய போடுவோம். நல்லா இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தள்ளி போட்டு நல்லா இனிப்பு கூட்டி ஒரு கட்டஞ்சாய போட்டுருவோம். சரியா? சரி ஜில்லு சரி. எல்லாம் ஒரு வழியா எடுத்து ரெடி பண்ணி பிளேட்ல போட்டு வச்சாச்சு. இனி உமா, வசந்தி, ஜில்லு எல்லாரும் வீட்டுல போய் அவங்க பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்காமா. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்மளும் நமக்கு வீட்டுக்காரங்களும் சேர்ந்துருந்து சாப்பிடலாம். சரி அக்கா, சரி சரி. சரிக்கா சரி, நானும் போய் கூட்டிட்டு வரேன். நீ போவல்லையல்லதா? நான் அவள்கிட்ட சொல்லிடுறியாக்கா, அவ இப்ப வந்துருவா. சரிம்மா சரி. அப்ப நானும் கீழே போய் பிள்ளைகளை கூட்டிட்டு வரேன். சரிக்கா, போயிட்டு வரேங்க. அப்ப நான் இந்த சாப்பாடு எல்லாம் பாத்துருக்கேன். காக்கா எதாங்களும் வந்துச்சுன்னா என்ன பண்ணியது? சரி இல்லதா சரி. எல்லா பிள்ளைகளும் வந்தாச்சுல, எல்லாரும் ஒவ்வொரு பாத்திரத்துக்கு கிட்ட போய் உட்காருங்கம்மா.
சரி எல்லாரும் இருந்தாச்சுல்ல, எல்லாரும் இருந்து சாப்பிட்டுங்கம்மாக்கா. சரி அத்தை. ஞம், 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 ஞம். ஞம், 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 ஞம். என்ன மக்கா எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குதியா, ஒரு ஆள் கூட வாதம் சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு ஒண்ணுமே சொல்லல. அத்தை நாங்க சாப்பிட்டதுலயே உங்களுக்கு தெரியலையா, சூப்பரா இருக்கு. அதனாலதான் நாங்க எல்லாரும் இருந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சோம். அப்படியா மக்கா, அவ்வளவு நல்லா இருக்கா? ஆமா அத்தை, சூப்பரா இருக்கு. இது புதுசா இருக்கு. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறோம். இது என்னது அத்தை, இதுக்கு பேரு கிழங்கு தானே? ஆமாம்மா கிழங்குதான், ஆனா இதை கப்ப பிரியாணின்னு சொல்லுவாங்க. கப்பைனா கிழங்கு தானே தெரியும். எங்க ஸ்கூல்ல எனக்கு ஒரு மலையாள ஃப்ரெண்ட் உண்டு, அவ சொல்லுவா. அப்படியா மக்கா, நீ சாப்பிட்டுருக்கிய இதெல்லாம்? ஆமாம்மா நான் சாப்பிட்டுருக்கேன். ஸ்கூல்ல அவ கொண்டு வந்திருக்கியா. ஏன்டா மக்கா இதெல்லாம் நீ சொல்லல? சொன்னா மட்டும் நீங்க என்னம்மா செஞ்சு அம்மா தருவீங்க? குட்டை, நீ என்ன கேவலப்படுத்தாது. எல்லாருக்கும் முன்னாடி வா, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. விடு வசந்தி, குழந்தை தானே, அவ ஏதாவது சொல்லுவா. சரி மக்கா, எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுல தேயிலை காப்பி இருக்கு, சூடா ஆர்த்தி தான் வச்சிருக்கு, எடுத்து குடிங்க சரியா? சரி. சரி. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கீழே பக்கெட்ல வெள்ளம் வச்சிருக்கோம், போய் ஒன்னொன்னா கையை கழுவிடுங்க. பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு போயாச்சுலக்கா, நம்மளும் எது சாப்பிடுவோம். வீட்டுக்காரங்க வரண்டாமா ஜில்லு? டைம் ஆச்சுலக்கா, இனி இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து சாப்பிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லவே இல்லை. எல்லாரும் அவரவர் வீட்டுல போய் கொண்டு கொடுத்துட்டு நம்ம வருவோம். வந்து இங்க பாத்திரம் எல்லாம் கழுவி கிளீன் பண்ணிட்டு நம்ம விரிச்சு இதுல படுப்போம். ஆமா அதுவும் சரிதான். சரிம்மா, எல்லாருக்கும் அவரவர் வீட்டுக்கு அவரவர் வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போங்கம்மா. சரிக்கா, சரி சரி.